கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கன்ஸ் ட்ரம்ப்போட அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸ் அவங்க வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா வந்து உலகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போகிறதுக்கு காரணம் இந்தியா தான். இந்தியாவோட கையில் ரத்தம் படிஞ்சிருக்குது, உலகமே பார்த்துக்கோங்க இந்தியா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு பொய்யான ஒரு கருத்தை ட்ரம்ப்போட அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் மில்லர் அப்படிங்கிறவர் வந்து இப்போ இன்டர்நெட்டில் பரப்பி விட ஆரம்பிச்சிருக்காரு. அவங்களோட அஃபீஷியல் நியூஸ் சேனல்லாம் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரம்ப் வந்து ஒரு நாட்டையா வந்து கடிச்சு வச்சுட்டு வந்தார். ஒரு மீம் இருக்கும், நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேய் மாதிரி ஒன்று இருக்கும், அது ஒரு டோரையா தட்டிட்டு வரும். இப்படி வந்து ஆல்ரெடி அவங்க ரஷ்யாவை கடிக்க போனாங்க, ரஷ்யா கதவையே திறக்கல, வெளியே போட அப்படின்ட்டாங்க. ட்ரம்ப்போட அரசாங்கம் வந்து சைனாவை புள்ளி பண்ணலாம், சைனாவை மிரட்டிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. சைனாவும் கதவை திறக்கல. ஆனால் ட்ரம்ப்புக்கு எலெக்ஷன் நெருங்கிட்டே இருக்குது. அவரோட லோக்கல் எலெக்ஷன்ஸ் வருது. உலகத்தில் நான் ஒரு பெரிய தலைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாதான் அவர் ஊரில் இருக்கிற மக்களே அவர் மறுபடியும் ஓட்டு போடுவாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் நெருங்க என்னடா ரஷ்யாவும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, சைனாவும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அடுத்து யார் இருக்கா? இந்தியா இருக்காங்க. இந்தியாவோட கதவை தட்டி இந்தியாவை இப்போ மிரட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் என்ன சொல்கிறாங்க, இந்தியா நாட்டோட மக்கள் மேலே ரத்தம் படிஞ்சிருக்குது, நம்மளை வந்து கிட்டத்தட்ட கொலகாரங்கன்னு சொல்லாத குறை தான். அந்த அளவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே டேக்ஸ் ஏற்றுறதுக்கு. நம்ம மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சு அப் டு 100% அப்படிங்கிறதுலேருந்து 500% வரைக்கும் இந்தியா மேலே டேக்ஸ் போடுவோம் அப்படின்னு இருக்காங்க, இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மேலே. உலகத்திலேயே இன்னொரு நாடை இன்வேட் பண்ணாத ஒரு கண்ட்ரிங்கிற ஒரு பேர் இருக்குது தெரியுமா, அது நம்மளுக்கு இருக்குது. இது வரைக்கும் நம்ம எந்த நாட்டையும் சும்மா இருக்கிறவனை போட்டு நம்மளோட சுயலாபத்துக்காக நம்ம வந்து எதையுமே புடுங்கினது கிடையாது, எவங்கிட்டே அடிச்சு இழுத்தது கிடையாது. நம்ம நினச்சா பாகிஸ்தானை ஊதி தள்ள முடியுது, ஒரு பெரிய ஜீபூம்பாலாம் கிடையாது. நம்மளை சுற்றி நிறைய குட்டி குட்டி கண்ட்ரிஸ் இருக்குது, எந்த கண்ட்ரிலையும் போய் நம்ம கை வச்சது கிடையாது. இவங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க, இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய போருக்கே நம்ம தான் காரணம்னு. எதை வச்சு இவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக போர் போயிட்டு இருக்குது. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பேசிட்டோம். இந்த போருக்கு வந்து ஃபண்டு பண்ணுறது வந்து யாருமே கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரியுமே ரஷ்யா கூட பிஸ்னஸ் பண்ணாதீங்கிறத சொல்லிட்டாங்க, யாருமே பிஸ்னஸ் பண்ணல. ஆனால் 2 கண்ட்ரி வந்து 3 கண்ட்ரி ஆக்சுவலாக, அதில் 2 கண்ட்ரி வந்து மேஜராக ரஷ்யா கிட்டேருந்து பெட்ரோல் ஆயில் நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கும். அதனால ரஷ்யன் எக்கானமி வந்து விழுகாம தாங்கி நின்றுட்டு இருக்குது. அந்த 2 கண்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சைனா. சைனா வந்து கெட்ஸ் மோர் தென் 50% ஆஃப் ரஷ்யாஸ் எக்ஸ்போர்ட் ஆயில். ஓகேவா, ரஷ்யா மொத்தமாக வெளியே விற்கக்கூடிய ஆயிலில் வந்து மோர் தென் 50% வந்து சைனாங்கிற ஒரு நாடு வாங்குது. இந்தியா வந்து அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 40% வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அண்ட் ஒரு 10% வந்து பிரேசில் வாங்குறாங்க. இப்போ இந்த 3 கண்ட்ரியுமே வந்து ட்ரம்ப்புக்கு பிடிக்கல. ஏன்னா ட்ரம்ப்போட அரசாங்கம் வந்து நான் சொன்ன மாதிரி பயமுடுத்தினா பயந்துடணும்னு நினைக்கிறாங்க. நிறைய கண்ட்ரி பயப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் வியட்நாமா இருக்கட்டும், தாய்லாண்டா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும். அப்படியே ட்ரம்ப் வந்து மிரட்டின உடனே ஓகேப்பா நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இவர்கிட்ட சண்டை போட்டி இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம்ப்பா, ஓகேப்பா என்னப்பா உனக்கு என்ன என் நாட்டுக்குள்ளே நீ வந்து விற்கணுமா, என் நாட்டு விவசாயிங்க பாதிச்சாலும் பரவாயில்ல நீ வந்து விற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சலாம் போட்டோன்னா ட்ரம்ப் சூப்பர் ஹாப்பி. கூப்பிட்டு டின்னர்லாம் கொடுப்பாரு பிரசிடென்ட். பாகிஸ்தானோட மிலிட்ரி அஃபீஷியலுக்கு வந்து கூப்பிட்டு டின்னர் கொடுத்தாரு, லஞ்ச் கொடுத்தாரு. அது செம்ம காமெடி. ஏன்னா பிரசிடென்ட் போனால் பரவாயில்ல, லஞ்ச் ஆர்மி சீஃபை கூப்பிட்டாங்கன்னா அவங்க ஊருக்குள்ளேயே வந்து அப்போ யார் பவர்ஃபுல்ங்கிறதுலாம் எங்களுக்கே தெளிவு கிடையாது. அவங்க ஆர்மி தான் பவர்ஃபுல்லாக இருக்குது கவர்மெண்ட், எலெக்டட் கவர்மெண்ட்டை விட. எனவே கமிங் பேக் டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சலாம் போடுறதுக்கு இந்தியா வந்து மறுக்குது. நீ ஃப்ரெண்டா என் கூட பழகு, நான் உன் கூட ஃப்ரெண்டா பழகுறேன், என் இன்னொரு ஃப்ரெண்டை வந்து நீ கழட்டி விடு, ரஷ்யாவை கழட்டி விடு, அவர் என்கிட்ட வந்து சலாம் போடுனா இந்தியா பண்ணாதுங்கிறத நம்ம சொல்லிட்டே இருக்கோம். முட்டி பார்த்தாங்க, முயன்று பார்த்தாங்க, காலில் விழுந்து பார்த்தாங்க, நம்ம கேட்கல. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலைப்பலி. ரஷ்யா வந்து இந்த போரை நடத்துறதுக்கு காரணம் வந்து இந்தியாவும் சைனாவும் அப்படிங்கிற இந்த பழியை போட்டிருக்காங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வெளிப்பாடாக நம்ம வந்து சைனா அளவுக்கு வாங்குறோங்கிறாங்க, சைனா அளவுக்கு நம்ம வாங்கலை. அது என்னன்னு தெரியல. ட்ரம்ப் மட்டும் இல்லை, ட்ரம்ப் கூட சேர்ந்த எல்லாருமே வந்து ஒரே லெவலுக்கு வந்து போய் தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம சைனா லெவலுக்கு வாங்கலை, நம்ம 40-50% வாங்கலை. நம்ம வந்து மொத்தமே 30-40% தான் வாங்கிட்டு இருக்கோம் அவங்களோட மொத்த எக்ஸ்போர்ட்டில். ஆனால் ஏன் நம்ம இதை வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து ஃப்ரெண்டு, அது ஒரு ரீசன் இருந்தாலும் மேஜர் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 25% கம்மியாக ஆயில் கிடச்சிச்சு. உலக அளவில் வந்து இந்த போர் ஆரம்பிச்சப்போ ரஷ்யா கிட்ட இருந்து யாருமே பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னப்போ எல்லா கண்ட்ரியும் பிஸ்னஸ் பண்ணுறது நிறுத்திட்டாங்க. நான் சொன்ன மாதிரி எதுக்கு பார்த்தா தேவையில்லாமல் அமெரிக்கா கிட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்தியா வந்து ரஷ்யாவோட ஃப்ரெண்டுங்கிற பட்சத்தில் ரஷ்யா நம்மளுக்கு ஆஃபரும் கொடுக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கும் பிஸ்னஸ் வேணும், ஃப்ரெண்ட்ஸை தாண்டி ஒரு பிஸ்னஸ் நடக்குது. ரஷ்யா வந்து நம்மளுக்கு பயங்கர டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுத்தாங்க. 25% நம்ம மிடில் ஈஸ்ட்லேருந்து வாங்குற ஆயிலை விட ரஷ்யா வந்து நம்மளுக்கு 25% கம்மியாக கொடுத்தாங்க. அதனால தான் நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி இட் ஆக்சுவலி மேட் பிஸ்னஸ் சென்ஸ். ஓகேவா,